ஜெபம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நல்ல மாலை வேலைக்காக நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இந்த மாதத்திலும், ஆண்டவரே, இதோ இந்த 2வது வாரத்திலும் நாங்கள் கூடும்படியாய் நீ பாராட்டின தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எங்களுக்கு நீர் கற்றுத்தாரோம். உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது அது எங்களுக்கு அருமருந்தாக, ஆண்டவரே, அது எங்களுக்கு சுவையாக, பலனாக, ஆண்டவரே, ஒரு புத்துயிரை கொடுக்கத்தக்கதாக நீர் அதை ஆசீர்வதித்து கொடுக்க உண்மை நோக்கி பார்த்தோம். இதை நாங்கள் மாத்திரம் வைத்துக் கொள்ளாதபடிக்கு மற்றவர்களுக்கும் இதை எப்படியாவது பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ள சுவாமி. நீர் போதித்தரலும், நீர் உணர்த்தியறலும், எங்கள் உள்ளங்களை திறந்தரலும். இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அந்த நல்ல காரியத்தை நீர் எங்களுக்கு செய்யும்படியாய் என்னை நோக்கி பார்த்தோம். தாழ்த்தி ஒத்துக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So good evening everyone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் ஒரு புது அதிகாரத்திற்குள்ளாக செல்ல இருக்கிறோம். The Bible study is almost like a journey. We are traveling through the different writers of the Bible, and in one book itself, we travel through the various aspects in which the writer has written. And as we know, today's portion is taken from the book of Isaiah. So ஏசாயா என்ன நமக்கு கற்றுத் தருகிறார், என்ன இந்த பகுதியிலே சொல்லுகிறார் என்பதை நாம் இன்றைய நாளில கவனிக்க இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு முக்கியமான கருப்பொருளை கொண்டதா இந்த அதிகாரம் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மையப்பொருள் இன்க்ளூசிவ்னஸ். மக்களை அக்செப்ட் பண்ணிக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அவர்களோடு என்ன சொல்வது, உறவு வைத்துக் கொள்வதும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அடையாளமாய் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அதைத்தான் இந்த அதிகாரத்துல இன்க்ளூசிவ்னஸ் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அதனால அது யாரா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு அவசியம். நாட் பேஸ்ட் ஆன் கலர், not based on creed, not based on caste, not based on any other status or worldly things. எல்லாரையும் நம்ம வெல்கம் பண்ணணும். இதுலயே நம்ம எவ்வளோ கலர்ஸ் பார்க்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காமன் ஆட்டிடியூட் நமக்குள்ள முதலாவது இருக்கணும். சபையில அதை நாம் வெளிப்படுத்தணும், நம்முடைய கூடுகைகள்ல அதை வெளிப்படுத்தணும், சமுதாயத்தில் அதை வெளிப்படுத்தணும், குடும்பத்திலும் அதை வெளிப்படுத்தணும். இந்த ஒரு மனப்பான்மை இல்லாததினால்தான் மீரியாம் கர்த்தரால் தண்டிக்கப்பட்டு 7 நாட்கள் பாளையத்திற்கு வெளியா வெண்குஷ்டம் அடைந்து இருந்ததை நாம் பார்க்கிறோம். இறங்கி மோசேயின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மன்னித்தார். அந்த இன்க்ளூசிவ்னஸ் நம்ம டெவலப் பண்ண வேண்டிய ஒரு பெரிய ஃபீச்சர். அதை அவர் கர்த்தர் அதை உடனே அதற்கான ஒரு ரியாக்ஷனை தராருன்னு பார்க்குறோம். சடுதியில அந்த தண்டனையும் வர்றதை பார்க்கிறோம். ஸோ நாமளும் அதிகமாக எச்சரிக்கப்படுகிறோம்.
சோ அதுதான் இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். முதல் 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் மாதிரி இருக்கும். ஒரு இப்ப நம்ம நிறைய பார்க்குறோம். ஆர்மி பரேட்ஸ் எல்லாம் இப்ப இன்னைக்கு ரொம்ப காமன் ஃபீச்சரா இருக்கு. எது எடுத்தாலும் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்தாலே நம்ம பார்க்குறோம். ஒரு பரேட் இருக்கிறத பார்க்குறோம். வெல்கம் பரேடு, கார்ட் ஆஃப் ஆனர் இதெல்லாம் இருக்கு. ஆனா the லீடர் ஆஃப் தட் ட்ரூப் வில் ஃபர்ஸ்ட் கிவ் அ கமாண்ட். அது மாதிரி இந்த அதிகாரத்துல நாம பார்க்கிறது, கர்த்தர் நமக்கு ஒரு இந்த 2 வசனங்களில அவர் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை, ஒரு கமாண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் வசனத்துல அவர் சொல்றாரு, நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. அகைன் a reference to time. சமீபமாய் இருக்கிறது. அப்போ நியாயத்தை கை கொண்டு நீதியை செய். வாட் இஸ் ஜஸ்டிஸ் அண்ட் வாட் இஸ் ரைச்சியஸ்னஸ்? இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டு அது ரெண்டும் செய்யும் போது ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். ஒரு மாதிரி இதே தாட்ல நம்ம சங்கீதத்துல பார்க்கிறோம். இன்னும் மீகா கூட இந்த மாதிரி சொல்றாரு, கர்த்தர் வேற என்னத்தை உங்க இடத்தில் கேட்கிறாருன்னு நாங்கேயும் நாம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலையும் இங்கே நாம பார்க்கறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கமாண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ். அடுத்த கமாண்ட் சாபத் அண்ட் ஒன்ஸ் அகெயின் குட் டூயிங் ஆர் அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஈவில் டூயிங். இது ரெண்டும் ஒரு கட்டளையாகவே நாம் பார்த்தோம். இது கட்டளைன்னு சொல்லும்போது ஏதோ மனதளவில் செய்யற மாதிரி ஒரு கட்டளை இல்லை. இந்த கட்டளையை நம்ம செயல் வடிவத்தில் கொண்டு வர வேண்டியவர்களா இருக்கிறோம். இப்போ விசுவாசம் சொன்னா நிறைய சமயம் நம்ம கிறிஸ்துவ கோட்பாடுகள்லயே நிறைய காரியங்களை நம்ம என்னவா வச்சுக்கிறோம், அதை மனதளவில உணர்வில வைத்துக் கொள்கிறோம். இப்ப ரட்சிப்புன்றது கூட நம்ம அது விசுவாசத்தோட ஒட்டியதா இருக்கிறது. அது செயல்பாட்டில் வர வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்போ அந்த ஆக்ஷன், இங்கேயும் அந்த ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ் அவர் சொல்வது எப்படியா இருக்குன்னா ஒரு ஆக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. காரணம் அவருடைய ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. மீட்பு வெளிப்பட போகுது. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ், காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். அந்த நாளிலே அவருடைய நீதி, அவருடைய நியாயம், அவருடைய ரைச்சியஸ்னஸ், ஹிஸ் ரைச்சியஸ்னஸ், நீதி வெளிப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால நாம அதற்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு அவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த ஜனங்கள் என்ன என்ன சூழ்நிலையில இந்த வார்த்தைகளை ஏசாயா சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒரு மாதிரி காம்ப்ளசன்டா இருக்காங்க, அல்லது ஒரு செட்டில்டு ஆட்டிடியூட் எல்லா விதத்திலும். எக்ஸைல்ல இருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலி ப்ராஃபெட் சொல்லும் போது இந்த எக்ஸைலே நடைபெறல. ஆனா he is addressing to the people in exile, and when they are in exile, அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங், ஒரு இதுனா they are well settled அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். அதாவது அந்த கேப்டிவிட்டியை கூட அவங்க they got used to. அந்த அடிமைத்தனத்தை நாம் இப்ப வேறு நாட்டுல அடிமைகளா இருக்கிறோமேங்கிற எண்ணமே இல்லாம அவங்க அங்கேயே அதுல செட்டில் ஆகுற ஒரு சூழ்நிலையில நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அந்த 70 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி உங்க நாட்டுக்கு போங்கன்னு ராஜா பர்மிஷன் கொடுத்தா கூட எல்லாராலும் வர முடியல, எல்லாரும் திரும்பி வரல.
Many of them were there only. They want to remain in that place. ஆனா இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த சூழ்நிலையில இவர் சொல்லுவது, அந்த மக்களுக்கு உள்ள ஒரு 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 ஷேக் அவங்களுக்கு கொடுத்து, அவங்களை உணர வைத்து, அவர்களை மனம் திரும்ப வைத்து, கர்த்தருடைய நீதியை பற்றி நினைத்து பாருங்க, கர்த்தருடைய நியாயங்களை செய்யுங்க. அப்படி ஏன்னா அப்பதான் அவர் உங்களுக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்த்து காரியங்களை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனா அந்த இடத்துல கர்த்தர் ஏசாயா மூலமா அந்த மக்களுக்கு பேசுகிறார். ஏன்னா அந்த மக்கள் ரொம்ப ஒரு மாதிரி செட்டில்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த நீதியை நாம் செயல் வடிவத்திலும் நியாயத்தை செயல் வடிவத்திலும் பார்க்கும்போது நமக்கு பல விதங்களில உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். இப்ப அது நம்ம நிறைய எல்லாம் இருக்கு, நம்ம நிறைய பிக்கப் பண்ணல, வெரி ஃபியூ சிலதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கிறத பார்க்கும்போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதே ரோமர் புத்தகத்திலும் இது பவுல் குறிப்பிடுகிறார். அது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும். 12ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருடைய அந்த விசுவாசத்தின் வளர்ச்சி, போராட்டங்கள், விசுவாசத்தின் எக்ஸ்பிரஷன்ஸை நாம பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை எந்த ஃப்ரம் த பேகனிசம் இஸ் கமிங் ஓவர் டு காட். அப்போ அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அந்த விசுவாசம் தெரியாம ஒன்னும் அவர் கர்த்தரையே தெரியாது இருந்த போதிலும், அவர் வேற தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு மனிதனாய் இருந்த போதிலும் கர்த்தர் அவருக்கு அந்த செலக்ஷனை கொடுக்கிறாரு. God chose him. And when he was chosen and when he was commanded by God, he simply obeyed in faith. வீட்டை விட்டு போ, நாட்டை விட்டு போன்றாரு. எங்க போறதுன்னு தெரியாது. அவர் எப்படி போனாரு? அந்த விசுவாசத்துல கடந்து சென்றார். அந்த ஒரு அந்த பேகன் மேனுக்கு ஒரு விசுவாசம் கொடுத்தது அவர்தான் எல்லாருக்கும் தகப்பனாய், ஃபாதர் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் மாதிரி he was chosen. So அந்த faith will give us righteousness. அடுத்ததா நாம பார்க்கிறது, when kindness and truth meet each other, righteousness and peace kiss each other. அதாவது நீதியும் சமாதானமும் அந்த ஒரு ஒரு மனிதனின் உள்ளத்திலும் அவனுடைய சரௌண்டிங்கிலும் எப்ப இருப்போம்னா, அன்பும் சத்தியமும் அவன் வாழ்க்கையில செயல்படும் போது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சத்தியமும் அன்பும் செயல்படுமா? காட்ஸ் லவ் அண்ட் காட்ஸ் ட்ரூத் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் போது அது நீதியாக விளங்கப்படும். அப்ப நீதி இருக்கிற சமயத்துல சமாதானம் அந்த இடத்துல, இது ஒரு தனி மனிதனுக்கே இருக்க வேண்டிய ஒரு காரியம். அதுக்கப்புறம் தான் வெளியே தனி மனிதனுக்கு இது அவன் உள்ளத்துல அந்த சமாதானம். அந்த சமாதானம்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எந்த நிகழ்வும் எந்த சூழ்நிலையும் எதுவும் அதை பாதிக்க முடியாது. சந்தோஷமானாலும் சரி, இழப்பானாலும் சரி, தோல்வியானாலும் சரி, அவனுடைய சமாதானத்தை யாராலும் எடுக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் வெல் வித் மை சோல். எதுவா இருந்தாலும் இட் இஸ் வெல் வித் மை சோல். when peace like a river floweth. இல்ல அப்போ அந்த அந்த சமாதானம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், இது ஒரு கட்டளையாவே பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, பரிசேயர்களை காட்டிலும், வேத பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி பெரிதா இருக்கணும். அவதான் நீங்க பரலோகத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா பரிசேயருடைய நீதியும் வேதபாரகர் நீதியும் மிக குறைவுள்ளது.
அது பரலோக காரியங்களை குறித்ததாகவே இல்லை, அது உலக காரியங்களை குறித்ததாக இருக்கிறது. அவர்களை போல நாம வாழ்ந்துட்டா நாம பரலோகத்துக்கு போயிடுவோம். ஏன்னா அவங்கள்ட்ட சில காரியங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஆட்டிடியூட். அடுத்து அவங்களுக்கு தாங்க செய்யறது தான் செயல், தாங்க தான் பரிசுத்தம், தாங்க சொன்னாதான் கரெக்ட், நாங்க நினைக்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்கள்ட்ட அதிகமான ஒரு ப்ரைட் அண்ட் செல்ஃபிஷ்னஸ் அண்ட் செல்ஃப் சென்டர்ட் ஆட்டிடியூட் இருக்கிறதுனால அவர்களை காட்டிலும், ஆனா அவர்கள் தான் அன்றைய சமுதாயத்துல பெரியவர்களா இருந்தார்கள், ஈவன் இந்த நியூ டெஸ்டமெண்ட் பீரியட். சோ அவங்கள காட்டில, அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர்களை காட்டிலும் உங்களுடைய நீதி பெரிதாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நாம் தேட வேண்டும். அப்போ எல்லாமே நமக்கு கொடுக்கப்படும். எல்லாமே நமக்கு பொதுவா நாம எப்படி நினைச்சுக்கிறோம்னா வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாலதான் பேசியிருப்பாரு, உணவு, உடை அப்படிலாம் இருக்கிறதுனால. ஸோ such blessings would be, not only such blessings but also the spiritual blessings would be added unto us, so that we should remember. ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த நீதியானது ஏதோ ஒரு செலிப்ரேஷன்ல அந்த நீதி, அது அப்படி நீதியா அந்த நீதி விளங்காது. அது எப்படி இருக்கும்னு சொன்னா, அது ஒரு இன்னர் பீஸ் அண்ட் ஜாய். அத ஹோலி ஸ்பிரிட் தான் நமக்கு தர முடியும். அப்படி உலக எடுக்கக்கூடாத சமாதானம், சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம், அந்த ஒரு அனுபவத்தை, அதுதான் நான் சொன்னேன், உலக பிரகாரமான பிளெஸிங் மாத்திரம் இல்ல, இவ்விதமான ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸும் நமக்கு கிடைக்கும் எப்போ நாம் நீதியை தேடும் போது. அண்ட் இட் இஸ் சில கன்ஃபியூஷன், இந்த மாதிரி நீதியா இருக்கிறவங்களுக்கு தே ஆர் வெரி என்ன சொல்றது, செலிப்ரேட்டிவ் இன் தேர் மூட்ஸ். அப்படி இல்லை, இட் இஸ் நாட் சோ. அப்போ வாட் இஸ் ரைச்சியஸ்னஸ் அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ்? ஜஸ்டிஸ் சரியான காரியத்தை செய்வது. ரைச்சியஸ்னஸ்ங்கிறது சரியான காரியமாகவே நாம் இருப்பது. அது நம்முடைய நேச்சர், நம்முடைய கேரக்டர் சரியானதா இருக்கு. நம்ம செய்யறது சரியா இருக்கிறது மாத்திரம் இல்ல. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரு, இந்த ஆன்மீகவாதிகள் செய்வது சரியா இருக்கும். நிறைய ஆன்மீகவாதிகள் நிறைய நன்மையான சரியான காரியங்களை செய்யறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. ஏழைகளுக்கு உதவுறது, இதெல்லாம் சரியான காரியம். ஆனா they are not right in their character. We can only be so by God's righteousness, not by our righteousness. When we come to God, when we repent and turn to God, Romans 5 we read at 5 and 6 that God is imputing his righteousness upon us, and through that whatever we do would be right. So we are being right and not doing right. Doing the right thing is justice, being the right is righteousness. So இன்னொரு காரியம், இப்படி நாம ரைட்டா இருக்கிறதுனால தான் நாம ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் அப்படின்னும் நாம தவறா நினைத்து கொள்ளக்கூடாது. நிறைய அதுபடி ஒரு மிஸ்லீடிங் இருக்கு. அது அல்ல, நாம் ரட்சிப்பை பெற்றதினால்தான் நாம் என்னவா இருக்கிறோம், ரைட்டா. ரட்சிப்பை பெறுவதற்கு முன்பாக நாம் தவறாயிருந்தோம். அதனால நம்ம சில ரைட் திங்ஸ் செஞ்சிட்டோம்னா நமக்கு ரட்சிப்பு வந்துருச்சு அப்படின்னு நாம நினைக்க கூடாது.
It is not the cause for our salvation, but it is because of salvation we are being righteous. அந்த பாயிண்டையும் நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். இது அந்த முன்பகுதி. இப்போ அடுத்த பகுதிக்கு வந்தீங்கன்னா அந்த சாபத்தை பற்றி பேசுறார். And then, avoiding evil, keeping your hand away from wicked things. அப்படின்னு அது 2 பாயிண்ட் அங்க. இப்ப இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், கர்த்தர் அவர்களை ஒரு உடன்படிக்கையாகவே அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறத அவர் முக்கியப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். It actually symbolizes the covenant relation. How communion, Holy Communion is a covenant with our God in the New Testament period. In the Old Testament, keeping the Sabbath is also a covenant. இத முதல்ல அந்த கட்டளைகளை கொடுக்கும்போது அந்த நாள்ல தொடங்கி மோசே மூலமாக இதை இந்த நியாய பிரமாணத்துல இந்த ஓய்வு நாளை அனுசரிக்கிறதை பற்றி கற்று சொல்லுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு சிலர் இதை இதையே ஒரு ஐடல் வர்ஷிப் மாதிரி, இதையே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக, அவங்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்கு இது முக்கியமா இருக்கும்னு நினைச்சு அப்படியெல்லாம் they are observing, which is not correct. அதுக்கு தான் நமக்கு என்ன வேணும்னா ரட்சிப்பு வேணும், சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் பெற்ற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு சரியானதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உடனே நமக்கு என்னவாகும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நம்மை வழி நடத்துவார். So we will know which is how far, thus far, all such things we will know. The keeping the Sabbath itself is நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், தீய நோக்கம் பாவமாம் இல்ல. அது மாதிரி நம்ம கர்த்தருக்கென்று கீழ்ப்படிதல், கர்த்தருக்கென்று இந்த நாளை அனுசரிக்கிறது, இதுல ஒரு விருப்பத்தோட நாம செய்யும் போது கர்த்தர் அதை மிகுந்த பலனை தருகிறார். அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் யோவான் 14:15 வாசிக்கிறோம், என்னை ஒருவன் நேசிப்பானானால் அவன் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவதின் மூலம் நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். We do not obey because God commands, but we obey because we love God. அவரேதான் யோவானேதான் சொல்கிறார், God only showed us what is love. He first loved us and so we express that love to him back. அதனால அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை. Why we should abide, why we should follow what is given in the Bible, why should we read Bible, why should we obey God's commands. ஏன் இப்படி இல்லைன்னா, இப்படி செய்யலைன்னா கர்த்தர் மன்னிக்க மாட்டாரா, இப்படி செய்யலைன்னா கர்த்தர் ஏத்துக்க மாட்டாரா, இன்னைக்கு இப்படி எல்லாம் தான் நிறைய கேள்விகள் உள்ளங்களிலே எழும்புகிறதை பார்க்கிறோம். We were all taught to, and not only we, a true Christian will have an absolute faith, absolute obedience. He will not question. I'm not telling questioning is wrong, but in what type of a question? When you can understand, that understanding, that discernment will come only when you are saved. And through the Holy Spirit, you will get it. That is why salvation is important. And salvation is the first step in leading a Christian life. So, இங்க பார்க்கிறது, believers should prioritize justice, righteousness and obedience in their lives. நாம் ஒரு விசுவாசி என்று சமுதாயத்தில் காணப்படுவதற்கு இதெல்லாம் தான் அவசியம். இந்த சபையில அங்கத்தினர், இந்த ஆராதனை குழுவில பாடுகிற ஒரு பாடகர் அல்லது ஜபத்தை முன்னின்று நடத்துகிறவர்
அப்படியெல்லாம் அடையாளம் இல்லை. அடையாளம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுல நீதி, நியாயம், கீழ்ப்படிதல், விசுவாசம் இதெல்லாம் வெளிப்படும். அதுதான். சோ இதைதான் கர்த்தர் இந்த பகுதியில வலியுறுத்துகிறார். அன்றைக்கு அந்த சாபத் அவர்களுக்கு, யூதர்களுக்கு ஒரு அடையாளம். எப்படி சர்க்கம்சிஷன், அதாவது வர மாட்டேங்குது, not getting it. அது விருத்த சேதனம். விருத்த சேதனம். தேங்க்யூ. விருத்த சேதனம், கரெக்ட். விருத்த சேதனமும் ஓய்வு நாளை அனுசரிப்பதும் அன்றைக்கு முக்கியமான யூதர்களின் அடையாளங்களாய் இருந்தது. ஒரு காலகட்டத்துல புதிய ஏற்பாட்டு பீரியட்ல அப்போஸ்தலர்களின் காலங்களில புறஜாதியார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இந்த காரியங்களை செய்தால்தான் அவர்கள் கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இதையெல்லாம் தான் உடைத்தார்கள் அப்போஸ்தலர்கள். இதெல்லாம் சரியான டீச்சிங் கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவை எந்த செய்கையினாலும் அவருடைய ரட்சிப்பை நாம் சம்பாதிக்க முடியாது. அவருடைய ஏன்னா அவங்க இதெல்லாம் எப்படின்னா ஜீசஸ் பிளஸ் அப்படின்ற மாதிரி. பட் இட் இஸ் ஒன்லி ஜீசஸ். ஜீசஸ் அண்ட் ஜீசஸ் அலோன் கேன் கிவ் அஸ் தி சாலவேஷன். எந்த பிளஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதை இங்க தெளிவாக. சரி, மூன்றாவது வசனத்துல கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. இதுல ஒரு ரெண்டு முக்கியமான டைப் ஆஃப் பீப்புளை பார்க்கிறோம். என்னது? டூ குரூப்ஸ். ஒன்று ஃபாரினர் அல்லது ஜென்டைல். those who are not Jews, they are considered as Gentiles. And ஸ்பெசிஃபிக்கா அன்னகர், அதாவது யூனட்ஸ். இந்த அன்னகருங்கிறவங்க இன்றைக்கு மூன்று விதத்துல சொசைட்டில இருக்காங்க. ஒன்னு பை பர்த், பை ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ், they become eunuchs. ரெண்டாவது பை voluntary castration. அவர்களே தங்களை அதற்குட்படுத்தி removal of testes or something like that, some process, and they are eunuchs. அவங்க they want to be women like. ஸோ அந்த மாதிரி இதை எடுத்தா ஹார்மோன்ஸ் மாறும். அப்போ அவங்க விமனா இருக்கலாம். அப்படி சிலரை அப்படியாகவும். திஸ் இஸ் ஆல்சோ டன் வாலண்டரிலி, இட் இஸ் ஆல்சோ டன் ஃபோர்ஸபிளி. இப்படி மூணு விதத்துல இன்றைக்கு இருக்கிறாங்க. லாஸ்ட் டூ தே ஆர் நாட் கரெக்ட். இட் இஸ் சின். Whereas by birth, due to some defect, genetic defect, they are born as eunuchs. அப்படின்னு சொன்னா they are very much considered precious in the sight of God, equal to his own children. அததான் இந்த அதிகாரத்துல அவர் முக்கியப்படுத்துகிறதை, தெளிவுபடுத்துகிறதை பார்த்து ஒரு ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னால இந்த மாதிரி இந்த யூனக்ஸ் வாலண்டரியா பண்றதெல்லாம் பற்றி பார்க்கும்போது ஒரு 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 அக்கவுண்ட் இதுல இந்த ஃப்ரண்ட் லைன் மேகசின் நினைக்கிறேன். அப்பெல்லாம் அந்த ஃப்ரண்ட் லைன் இப்பவும் வருதான்னு தெரியல. அந்த மேகசின்ல அந்த காலத்துல அதை பார்த்திருக்கேன். அந்த தம்பி பேரு லட்சுமிகாந்தன் நினைக்கிறேன். He was forcibly taken to Mumbai and now he is Lakshmi. அவனை லக்ஷ்மி ஆக்கிட்டாங்க. ஆனா ஆஃப்டர் சம் டைம் தீஸ் பீப்புள் தே கெட் போர்ட், அவனை துரத்தி விட்டாங்க.
அவன் இப்போ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அழுதுட்டு வரும்போது their own parents, they did not accept him. ஏன்னா அவன் வந்து இப்போ விமன் லைக் உமன் லைக் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. வாய்ஸ் வந்து மேன்லியா இருக்கு. என்னமோ சம் ப்ராப்ளம் தேர். ஸோ அவங்க அப்பா அம்மாவே அவனை ஏத்துக்கல. நான் ரொம்ப பேத்தட்டிக்கா அதை வந்து ஒரு சேட் ஸ்டோரியா எழுதியிருந்ததோ, அது எனக்கு மனசுல ரொம்ப அப்படி பாதிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், தே ஆர் in three ways these eunuchs exist in our but in biblical times these eunuchs were very common. நம்ம பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல எல்லாமே. ஆனா அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபோர்சிபிலின்னு சொன்னேன் இல்லையா, இட்ஸ் டன் இன் தி மாடர்ன் டேஸ் ஃபார் பிளஷர். as I don't know why, but in the olden days, the captives, when the kings capture the nations, they take the captives. The first thing what they do is they castrate the males and they keep them. Adanala they are very sure that there will be no procreation of the or mixing of their own people. அந்த ஜெனரேஷன் வராது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த பிடிச்சிட்டு போன இந்த மக்களை எல்லாம் இப்படி எல்லாம் செய்யும் போது அவர்களை பல வேலைகள் செய்ய, ஸ்லேவ்ஸ் ஆர் தே யூஸ்ட் அக்கார்டிங் டு தேர் எபிலிட்டி. தே வர் used in various fields. And it is very sad to say, Daniel and his friends had to undergo this process by Nebuchadnezzar. And so ஆனா they were given very royal position. அவங்களுடைய கெப்பாசிட்டிஸ் கேப்பபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து நல்லா தேசத்துல பெரிய ஆட்களா வைத்திருந்தாங்க. ஆனா they also had to be castrated. So இது ஒரு பழக்கமாய் அன்றைக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால நிறைய யூனிக்ஸ் இருந்தாங்க. Most of this palace workers would be eunuchs. The main reason is and there should be no procreation. ரெண்டாவது, இது அவங்கள பல வேலைகள் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்காக அவங்க பண்ணுவாங்க. ஆனா இந்த யூனிக்ஸ் பொதுவாகவே என்னன்னா சமுதாயத்துல அவர்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது. இன்னைக்குமே இன்றும் அப்படிதான் ஒரு நிலைமை. அவர்களை ரொம்ப பரிதாபமா தான் அவங்களுடைய காரியங்கள் இருக்கும். இல்ல நமக்கு தெரியாது அவங்க பானா வாலண்டரியா இப்படி எல்லாம் தெரியாது. ஆனா எப்படினாலும் அவங்க ஒதுக்கப்பட்டவர்களாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுல இப்ப சபைகள் எல்லாம் இப்ப வந்து நம்ம வந்து I do not know how our inclusiveness would be exhibited when a person like this would come and sit next to you in the church. தெரியல. இன்னும் நமக்கு ஒருவேளை நாம இந்த இந்த சூழ்நிலைகள்ல அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்ல மற்ற இடங்களில நாம் போகும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு உருவாகலாம். அப்போ நம்முடைய இது ரியாக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்கும், அதற்கு தான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஃபாரினர்ஸ், புறஜாதியார வந்து அவங்க வந்து யூதர் அல்லாத ஜனங்கள்னு அவங்க ஏற்றுக்கிறாங்க. அவர்களையே அவங்க அக்செப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். யாரு? யூதர்களுக்கு. யூதர்கள் ரொம்ப வெரி ஃபெஸ்டிடியஸ் அபவுட் தேர் ரேசிசம் ஆஃப் த ரேஸ் and their rituals and all these things. And their main idea is that Messiah was born for them because he was born in their country. Why he was not born in India? இது அடுத்த கேள்வி. நம்மளை கேட்கிறவங்க கேட்கிறாங்க, ஏன் இந்தியாவில் பிறக்க கூடாதா? ஏன் இயேசு கிறிஸ்து அங்கேயே தான் பிறக்கணுமா? அவர் ஒரு யூதனா?
ஒரு யூதருக்கு மாத்திரமா? So all these questions are there, but only answer for this is God predestined that nation as the chosen one. Why we are chosen today? Why are we chosen today to be his children? Who are we? In what way we have some special qualities? In the very same way, God has chosen Israel to be the nation, and he wanted Jesus to be born as a Jew, not because of any merit, not because of any special qualities, but God chose that nation. That is all. We can't understand beyond that. It is his predestination. In the same way, all others they considered as foreigners. அவங்களுக்கு அது ஒரு பெரிய தலைமையில வச்ச கிரீடம். அதனால மற்றவர்களை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்று, அவங்கள அவுட் சைடர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது, இந்த யூனக்ஸை வந்து அவங்க ரிலீஜியஸ் அண்ட் ரிச்சுவலா அவங்க ரொம்ப இம்பியூர்னு அவங்களுடைய எண்ணம். ஸோ அவங்களால வந்து அந்த மக்கள் வந்து சபைக்கே வரக்கூடாது, ஆலயத்துக்கு வரக்கூடாது, ஆலயத்தில் இருக்கிற எந்த காரியத்திலும் பங்கு பெறக்கூடாது. உதாரணமா பேப்டிசம், கம்யூனியன், இதுல எதுலையுமே அவங்க பங்கு பெற கூடாது. அப்படிங்கிறது அவர்களுடைய யூதர்களுடைய அன்றைய கோட்பாடு. இதனால தேர் வாஸ் லாட் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன். ஆனா ஒன்றை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும், இவர்களெல்லாம் இப்படி எத்தனையோ எக்ஸ்க்ளூஷன்ஸ் கொடுத்தாலும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் ஒருபோதும் எக்ஸ்க்ளூடட் ஆகல. எனக்கு எவ்வளவு வாக்கு தத்தம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதோ அவர்களுக்கும் அது ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இதை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில். He is also a creation of God. Now this should extend even not only to eunuchs, but to all the challenged people, special people. They may be due to, again, many reasons. இப்போ ஃபேனி கிராஸ்பி 6 வாரத்துல கண்ணை இழந்தாங்க. பட் she was such a blessed person who could write so many hymns, which we sing even today. Blessed assurance, pass me not. Such wonderful songs. அது எல்லாமே அவங்க தான் எழுதுனது, அவங்க அனுபவத்துல அவங்க எழுதியிருந்தது. And the only desire she had is, I am not at all sad because I have no eyes. I am very anticipating, waiting to have my eyes open to see the glorious face of Jesus. அதான் நான் பார்க்க விரும்புறேன், வேற எதையும் நான் பார்க்க விரும்பல. So she did not go for any surgery or any repair, or I'm very happy, contented, she said. So அப்படி யாரா இருந்தாலும், எந்த மாதிரி சேலஞ்சா இருந்தாலும், அவர்களையும் நாம் என்ன செய்யணும், நேசிக்கணும். அவர்களுக்கும் இந்த நம்மளுடைய எல்லாவற்றிலும் இடம் கொடுக்க வேண்டும். Because they are also co-heirs with Jesus Christ. அதை நம்ம எப்பொழுதும் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த யூதர்கள் தங்களையே மேன்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் இல்லையா? அது எதற்குன்னா, நிறைய வசனங்கள் அப்படி சொல்லுகிறது. அதற்காக நாம் அதை பார்க்கிறோம். உபாகமத்துல 7ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரத்துல எல்லாம் சில வசனங்கள் இவர்கள் வந்து தெரிந்தெடுக்கப்பட்ட ஜாதி என்று சொல்லப்படுறத பார்க்கிறோம். அதே போல யாத்திராகமத்துல, சங்கீதத்துல, ரோமர் புத்தகத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாம ஒன்று விளங்கி கொள்ளணும், இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து பிறப்பதற்கு இந்த ஜாதியை கர்த்தர் தெரிந்து கொண்டார், இந்த தேசத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். சரி, இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து பிறக்கிறதுக்கு அந்த தேசத்தை இது பண்ணாரு. For what? What is the ultimate purpose?
to save every single soul of this world. அதுதான் அங்க நோக்கம். ஒருவனும் கெட்டு போகாம. அதற்கு ஒரு தேசம் வேணும், அதற்கு ஒரு லேடி வேணும், அதற்கு ஒரு மக்கள் வேணும். அப்புறம் இன்னொரு முக்கிய காரியம் நாம பார்க்கணும். இன்னைக்கு இருந்த உலகம் பெரிய உலகம், அன்றைக்கு இருந்த உலகம் ரொம்ப சின்ன உலகம். இதுதான் மையப்பொருளா இருந்தது. அதனாலே இந்த தேசத்தையும் இந்த மக்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். சரி, பொதுவாகவே இந்த யூதர்களை நாம் சொன்னது போல they are very rich in culture, they are very rich in their rituals, they are very particular about observing Sabbath and other such feasts. They have feasts, celebrations. ஸோ அதுல எல்லாம் அவங்க வந்து ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க. They are more religious oriented, ethno-religious group. Jews are ethno-religious group. Yes, who are these Jews? இந்த யூதர்களுக்கு இப்படி ஒரு என்ன சொல்றது, இந்த எக்ஸ்க்ளூசிவ்னஸ் ரொம்ப ரொம்ப ப்ரெவலன்ட். இதை நம்ம புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம். அதிகமாய் இந்த அப்போஸ்தலர்கள் மத்தியிலே அது இருந்ததை நாம் பார்க்கிறோம். பவுலே அவ்வளவு வைராக்கியமாய் இருந்து சபையை துன்புறுத்தினதன் காரணம் அந்த ஜூடேயிசம், ஃபாலோவர் ஆஃப் ஜூயிஷ் ரிலிஜன். அதனாலதான் அவன் வந்து மற்றவர்களை துன்புறுத்தி அடித்து கொலை செய்யும் அளவுக்கு போனேன். ஆனா கர்த்தர் அதை விடலை. ஏன்னா he had a different purpose for Paul and he had a different purpose for the people. So God intervened and spoke to him and revealed his purpose, and that minute he was transformed. இன்னொரு அப்போஸ்தலர் ரொம்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இயேசு கிறிஸ்துவோடயே இருக்கும் போதே யோவானெல்லாம் சொன்னார், இவரையெல்லாம் தீய கொண்டு வந்து அடிச்சு சமாரியர்களை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே ஒரு. அதே போல பேதுரு அப்போஸ்தலன் ஆன பிறகு, ஏன் அது அப்போஸ்தலன் சொல்றேன்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்து அவருடைய கமிஷனை பெற்றவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயர். அன்றைய நாட்கள்ல, இன்னைக்கு அப்போஸ்தலர்கள்னு எல்லாரும் வச்சுக்கிறாங்க, பட் அன்னைக்கு வந்து வேதத்தின் பிரகாரம் அப்போஸ்தலர் என்றால் இந்த குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கணும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்து இருக்கணும். அதற்காக தான் அவர் எத்தனையோ முறை தன்னை வெளிப்படுத்தினார், எத்தனையோ பேருக்கு அவர் தன்னை காண்பித்தார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. அதுல பேதுருவும் ஒருத்தர். பேதுருவை கூப்பிட்டு பேசினார், பொறுப்பை கொடுத்தாரு. அந்த பேதுரு அந்த இந்த என்ன சொல்றது, அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல்ல ரொம்ப, ஏன்னா அவங்க அப்படியே ஊறி இருக்கிறவங்க. ஆனா அவருக்கும் அப்படியே அந்த மாதிரி இருந்தது. நான் ரொம்ப கிளியரா ஆண்டவர் அவனோடு பேசினேன். The first Gentile to be converted into a Christian, not a Jew, into a Christian was Cornelius. அவர் வீட்டுக்கு போகிறதற்கு அவரோட பேதுரு தான் போய் அவருக்கு அந்த இதை சொல்ல போறாரு, சுவிசேஷத்தை. வேற யாரையாவது செலக்ட் பண்ணியிருக்கலாம், பட் இட் வாஸ் பீட்டர். அண்ட் அவருக்கு, ஏன்னா இந்த ஒரு கடினமான அவருக்கு ஒரு பிடி இருந்தது. இந்த பிடியிலிருந்து அவரு லிபரேட் பண்ணணும். அதுக்காக தான் கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்தாரு. அப்போ அவருக்கு திட்டம் தெளிவுமா ஒரு தரிசனத்தை கொடுத்து அவருடைய என்ன சொல்றது, அறியாமையை நீக்கினார், தெளிவா பேசினார். அப்புறம் அவர் அதற்கு கீழ்ப்படிந்தார். That is why he was an apostle. அதற்கு அவர் அதை வழங்கி கொண்டார், அதற்கு கீழ்ப்படிந்தார். அங்க போனாரு, எல்லாம் நடந்துச்சு. ஆனாலும்
அந்த பிடி எப்படி அது பாருங்க. ஏன்னா அவ்வளோ ஊறி இருக்கும். இன்றைக்கு இருக்கு இல்லையா? இன்றைக்கும் நமக்குள்ளேயே அப்படி இருக்குல்ல. ஆனா அதை ஆண்டவர் விரும்புறதே இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அத நம்ம எத்தனையோ அவருக்கு பிரியமான காரியம் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா இதை அவர் விரும்பலைங்கிறத நம்ம அப்படியே அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். ஏன்னா இதுல நமக்கு ரொம்ப பெருமை இருக்கு. இதுல நமக்கு ரொம்ப நிறைய காரியங்கள் இதுல இருக்கு இல்ல. அதனால இதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி நாம நினைச்சுக்கிறோம். பட் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் சோ இன் த கிங்டம் ஆஃப் காட். த பைபிள் சேஸ் இட் இஸ் நாட் சோ. பேதுருவை பேதுருவுக்கு பால் புத்தி சொல்றார். நல்லா அது வரைக்கும் ஹாப்பிலி he was feasting with the Jews. But once the Gentiles came, his reaction was totally different. பால் அவரை சாஸ்டைஸ் பண்றார், திட்டுறார். நீ செய்யறது தப்பு அப்படின்னு அவரை கடிந்து கொள்கிறார். ஸோ இதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா இதெல்லாம் நமக்குள்ள எவ்வளவு தூரம் பாதிப்பு கொடுக்குதுன்னு தான் தெரியல. See, word of God influences our character. So it should influence, because word of God is a living word. It is Lord Jesus who is speaking to us through his word. அந்த மாதிரி பணப்பக்குவத்தில் வேதத்தை வாசிக்கும் போது இந்த பைபிள் ஸ்டடியில எல்லாம் அதுதான் நடக்கணும். அந்த ஒரு காரியம்தான் நடக்கணும். அதுதான் நம்ம ஜெபமா இருக்குது. அதுதான் நம்முடைய விருப்பமாவும் இருக்கு. சோ அது நமக்குள்ள நடக்கும்போது இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டு பண்ண வேண்டும். அதை நாம் வெளிப்படுத்தவும் வேண்டும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு சர்ச், ஒரு ரோட்லயே 2 சர்ச். இது இந்த கம்யூனிட்டிக்கு, அது அந்த கம்யூனிட்டிக்கு. I do not know how they can call that as church. We should be very, very careful in every walk of our life. Walk the talk அப்படிங்கிறாங்க. Walk what you read. More than your talk, that's what you read, you should walk. So we have to be very, very careful. So இந்த யூனிக்ஸ் சும்மா ஒரு பிக்சர் பார்த்தேன், கிடைச்சது. அதுல பாருங்களேன், அவங்கெல்லாம் நல்ல சாதாரண மக்களா இருக்காங்கல்ல. ஆனா பாவம் அந்த மக்களை இப்படியாக செய்து பயன்படுத்துகிறார்கள் என்று நாம பார்க்கிறோம். பழைய ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய ஸ்பெஷல் பொசிஷன்ஸ்ல யூனக்ஸ் இருந்திருக்காங்கன்றது நமக்கு தெரியும். இப்ப போட்டிபாரே ஒரு யூனக் தான் ஆக்சுவலா. அப்புறம் ஆனா அந்த போத்திபார் யோசேப்பை யூனக்காக்கல. That is actually God's plan. யாக்கோபின் வம்சத்தை அவர் தெரிந்தெடுத்ததினாலே அவர் அதன் மூலமாக அந்த வம்சத்துக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தேசத்திலே நிறைவேற்றும்படியாக யோசேப்பு அந்த ஒரு காரியத்திலிருந்து தப்பித்துக் கொண்டார். ஆனா நாம இந்த எஸ்தரை பார்க்கிறோம். எஸ்தருக்கு ஒரு காப்பாளன் இருந்தார்கள் இல்லையா? அவர் அதான் ஏகாய், அவர் ஒரு யூனக். அவர் யூனக்கா இருந்ததுனாலதான் அவர் எதுக்கு இன்சார்ஜ்? ஹேரம்க்கு இன்சார்ஜ். ராஜாவின் அந்தரங்கத்திற்கு, அந்த அந்தரங்கத்திற்கு, அந்த புறத்திற்கு, சரி அதான் வார்த்தைகள் சில சமயம். ராஜாவின் அந்த புறத்திற்கு இந்த ஹேகாய் காவலாளனா இருந்தார். ஒரு சாதாரண மனுஷன் அப்படி வைக்க மாட்டாருங்களா? ஏன்னா அந்த புறத்துல அவருடைய chosen people will be there, women will be there, whom he would call and he will have pleasure. But அந்த இடத்துக்கு காவலாளியா யார வச்சிருந்தாங்க? ஹேகாய். So they are safe. பாதுகாக்கிறதுக்கு. ஆனா அவங்க நல்லா வெரி சின்சியரா இருப்பாங்க.
these eunuchs would be very sincere and they will do their work in a very implicit manner. But according to Deuteronomy, as we say, eunuchs are excluded from the assembly of the Lord. In யாரெல்லாம்? Those who are emasculated by crushing or cutting. இது வந்து voluntary or force by force. By birth, if they are an eunuch, they need not be excluded from the assembly of the Lord. அடுத்து இந்த மாதிரி இருக்கிற யூனக்ஸ் அன்றைய சூழ்நிலையில அந்த சாபத்தை அவங்க மெயின்டைன் பண்ணி அந்த கீப் அப் பண்ணி ஓய்வு நாளை அனுசரித்து ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து அவர்கள் வாழ்ந்தார்களானால் அவர்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இன் காட்ஸ் ஹவுஸ் வச்சிருக்கேன். அவர்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வச்சிருக்கேன். அவர்களுக்குன்னு ஒரு மெமோரியல் ஒரு 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 என்ன சொல்றது, இப்ப நம்ம வந்து இவர்கள் வந்து அவர்கள் திறந்தார், இவர்கள் எந்த இவ்வளவு காசு கொடுத்தாங்களா, எல்லாம் கல் வெட்டு வைக்கிறாங்களா, கல் வெட்டு, அது மாதிரி அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் வைப்பேன். மெமோரியல் சொன்னா இறந்து போன பிறகு, பட் இது வந்து அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக அப்படி ஒன்று வைப்பேன். யார் சொல்றார்? கர்த்தர் சொல்றார், வைப்பேன். அவர்களுக்கென்று ஒரு பெயர் கொடுப்பேன். வெளிப்படுத்தல் விசேஷத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு நமக்கு அவர் ஒரு புதிய நாமத்தை தருவார்னு பார்க்கிறோம். இங்க அவர்களுக்கும் ஒரு புதிய நாமத்தை தருவாராம். அந்த நாமம் இட்ஸ் பெட்டர் தேன் தட் ஆஃப் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். அவருடைய பிள்ளைகளை காட்டிலும் ஒரு பெட்டர் நேம் will be given to them because they are very special to him. இங்க தெளிவா சொல்லியிருக்கு மத்தேயு 19:12 நான் சொன்ன அந்த 3 காரியங்களும் இருக்கு. இதுல அந்நாட்களிலே பரலோகத்துக்காக வேண்டி சிலர் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அப்படி ஒப்பு கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாருமே they are blessed என்று சொல்லி நாம ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி மற்ற பெரிய நிறைய யூனக்ஸ் பார்த்தோம். இன்னொரு வெரி ஸ்பெஷல் யூனக் who is related to this ஐசையா, புக் ஆஃப் ஐசையா. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிஸ் பிரின்சஸ் உடைய ட்ரெஷரி கீப்பர். அவர் வந்து ஒரு யூனக். பாருங்க, அந்த முக்கியமான பொசிஷன். ஆனா அவரை பார்க்கிறோம் நாம. இங்க நம்ம சொன்னார் இல்லையா, யாரெல்லாம் சாபத்தை கீப் அப் பண்றாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை உடன்படிக்கிறீங்க, அப்படி ஒரு பர்சன் தான் இந்த எத்தியோப்பியன் யூனக். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எதுக்கு வந்தாரு? எத்தியோப்பியால இருந்து எருசலேமுக்கு வந்திருக்காரு டு அப்சர்வ் த ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ்ஓவர். நிறைய தேசத்திலிருந்து வருவாங்க இல்லையா, அது மாதிரி அவர் வந்திருக்காரு. So he believed in Yahweh and so to celebrate the Passover he had come to Jerusalem. Okay, அது மாத்திரம் இல்ல, அதற்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? He was reading the scroll, the book of Isaiah. So he was a blessed man. அப்ப அதனால கர்த்தர் எவ்வளவு தூரம் அதை செய்யறாருன்றதுங்க. So he was given a very special place. இதற்காக பிலிப்பு செய்து கொண்டிருந்த ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணி, நீ ஓடு, இங்கிருந்து ஓடிப்போ. அன்னைக்கு வேற வழியே கிடையாது, ஓடிதான் போகணும், வனாந்தரத்தை கடந்து போகணும். அவன் ரதத்துல போறான், இவன் ஓடி போறான். ஆனா அந்த கால்களுக்கு அந்த பலனையும் அந்த துரிதத்தையும் எப்படி எலியாவுக்கு கொடுத்தாரோ அதே போல பிலிப்புக்கும் கொடுத்து அந்த ரதத்தை போய் பிடிச்சிடுறான். அவர் அங்க உட்காந்து வேதத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கார். இதுதான் மகிமை.
வேதத்தை வாசிப்பதினால் கிடைக்கக்கூடிய பற்பல ஆசீர்வாதங்களில் இதுவும் ஒன்று. அவர் அதை வாசிச்சவருக்கு அவருக்கு இது புரியல. அந்த இடத்துல என்னன்னு இருந்திருக்கும்னு சொன்னா, இங்கிலீஷ்ல அது டிரான்ஸ்லேட்டட் அஸ் சர்வன்ட், தமிழ்ல தாசன், ஹீப்ரூல எப்படி இருந்ததுன்னு தெரியாது. அந்த அந்த வார்த்தையில அவங்க அங்க அதெல்லாம் வாசிக்கிறப்போ அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா ஹீ இஸ் ஆல்சோ எ சர்வன்ட் இல்ல. இப்ப இதை நம்மை பத்தி சொல்லுதா, இல்ல இது யாரை பத்தி சொல்லுது, இது எழுதினவரை பற்றி சொல்லுதா அப்படின்னு அவருக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது தான் பிலிப்பு போறார். அப்புறம் அவர் போய் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இது யாரை பற்றி சொல்லுதுன்னா இது மேசியாவை பற்றி சொல்லுது இப்படின்னு அதை சொன்ன உடனே அவருக்கு என்னாச்சு, நான் உடனே ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு அந்த ஆவிக்குரிய அந்த ஒரு அவேக்னிங் அவருக்கு வந்தது. He was baptized. பாருங்க, அந்த ஒரு பர்சனுக்காக பிலிப்புவை அங்கிருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தார். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தரிசனம் கொடுத்து ஒரு சத்தத்தை கொடுத்து ஓடுன்னு சொல்லி ஓட வச்சு அந்த ஆத்துமா அவ்வளவு விசேஷமா இருந்துச்சு. ஸோ யூனக்ஸ் காட் கன்சிடர் them as very ஸ்பெஷல். அவங்க யூதர்கள் இவர்களை இம்பியோர்னாங்க. they were not fit to enter the temple and participate in the temple services அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை ஒரு சிம்பல் ஆஃப் பியூரிட்டி அண்ட் டிவோஷனா அவர்களை கர்த்தர் பார்க்கிறார். ஸோ இதுல நம்ம இந்த கர்த்தருடைய என்ன சொல்றது சோவரனிட்டிய நாம அவருடைய ஆளுமை தன்மை, மனிதர்கள் அவர்களை மார்ஜினலைஸ் பண்ணி அவங்கள அப்ரஸ் பண்ணி அவர்களை ஒரு விதமாய் அவங்களுடைய அதிகாரத்துல அவர்களை என்னென்னமோ பண்ணாலும் ஆளுமை கர்த்தருடையது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் சொல்றாரு, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். See, when God chooses somebody, when God considers someone as special, He gives liberally, generously, in abundance, all His blessings. And all these blessings are spiritual blessings. He did not change their status. He did not change their physical. But what is more important, what he considers more special, அவருடைய precious special spiritual blessings அதை அவர் நமக்காக அதை அப்படி வச்சிருக்கேன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இங்க அதை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொல்லுகிறார். அது எல்லாம் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்த இடத்துல அவர்களை வைத்திருக்கார். So whoever you may be, whether you are a eunuch or a challenged person or a special person or an ordinary person or a weak person or a grave sinner, if you trust and turn to God and obey His word, you will be blessed abundantly. And that blessing would be the highest level of the spiritual blessing. அதுதான் அவர்களுக்கு அவர் சொல்லுகிற வாக்கு தத்துவம் நாம பார்க்கணும். என்ன அருமையா இருக்கு இல்லையா? மக்கள் அவர்களை எப்படி ஒதுக்குறாங்க. அதான் நான் சொன்னேன், நான் என்னையவே தான் யோசிச்சுக்கிட்டேன். என் பக்கத்துல அப்படி ஒரு பர்சன் உட்கார்ந்தா what will be my reaction? மாது செஞ்சு இப்படி அப்படின்னு நெளிஞ்சு வெளியே போகிறதுக்கு தான் பார்ப்போம் இல்லையா? வேற இடத்த பார்க்கணுமான்னு யோசிப்போம், என்ன பண்ணணும்னு. ஆனா இதெல்லாம் வாசிச்ச பிறகு God convicts us of how we should behave, how we should be. ஒரு மாதிரி இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்பெஷல், இந்த யூனக்ஸ். பட் they are not very common. அதனாலதான் இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு அவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, அவுட்காஸ்ட், தலித், இல்ல வேற ஏதாவது
ஸ்லம் ஜுவலர், வாட் எவர் மேபி. ஆனா அவர் சொல்றாரு, யாரா இருந்தாலும் சரி, live in obedience, walk right. I will honor and bless you, and I will give you a place and name in my house. ஆனா நமக்குள்ள ஒரு எப்பவுமே இருக்கிற ஒரு இது என்ன, மனுஷரால நாம என்ன செய்யப்படணும், அங்கீகரிக்கப்படும். இதெல்லாம் நான் செஞ்சேன்னா என் சொசைட்டில, ஏன் இதுல என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க. என் சர்வெண்ட் கிட்ட நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அவள்கிட்ட இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லி, நீ இயேசு கிறிஸ்துவ நம்பு, நீ மற்ற காரியங்கள்லாம் செய்யாம இருன்னு சொன்னோன்னு அவ சொன்ன வார்த்தை, என் மகளுக்கு கல்யாணம் ஆயிருட்டும், அப்புறம் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஆலயத்துக்கு வர நம்புறேன் அப்படின்னு. ஏன்னா அவ சமுதாயம் அவ கிறிஸ்தவளாயிட்டா அவளை ஒத்துக்காது. அவளுடைய இது என்னன்னா, அவ மகளுக்கு கல்யாணம் ஆகாது, அவளுடைய சமுதாயத்துல கல்யாணம் ஆகாது. ஏன்னா மக்களுடைய அங்கீகாரம் நமக்கு பெரிதா இருக்கு. கர்த்தர் எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குறாரு. நான் உனக்கு ஒரு பெரிய இடத்த வச்சு தருவேன், உத்தமமான எல்லா கீர்த்தியை காட்டிலும் பெரிதான ஒரு ஸ்பெஷல் பிளேஸ், உனக்கு ஒரு ஸ்பெஷல் இட்டர்னல் நேம். இது எல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்றோம் when we exclude, when we are not having the inclusive attitude. We are deliberately rejecting God and his gifts. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. We want the recognition from our society, our men. நமக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவையா இருக்கிறது இன்றைய நாட்கள்ல. So with this I think we will finish. We will have only a few more verses, but we shall see it later. And time it's and church. So we must have that inclusive attitude. So we should now pray and find out where all we are exhibiting this exclusiveness. இது வெறும் ஒரு சில இதுல மாத்திரம் அல்ல, டே டு டே லைஃப்லயே நம்ம கிட்ட நிறைய இந்த மாதிரி பரிசேய சதுசேயர்களை உடைய அவர்களுடைய குணாதிசயங்கள் நம்மிடத்தில் உண்டு. இதை நாம் கவனிக்க வேண்டும், உற்று கவனிக்க வேண்டும். ஏன்னா பேதுருக்கிட்ட ஆண்டவர் டைரக்டா டீல் பண்ணியிருக்காரு. அவருக்கு மறுபடியும் அதை வலியுறுத்தி பவுல் மூலமா பேசியிருக்காரு. சோ நாம இதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா நாமே உற்று நோக்க வேண்டும். எந்தெந்த விதங்களிலே நாம இந்த விதமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபிள அப்ளை பண்றோம், அதை மாற்றி நான் எனக்குள்ளேயும் இந்த ஒரு இன்க்ளூசிவ்னஸ், ஆண்டவரே எனக்குள்ளேயும் அது வரணும். பவுல் எவ்வளவு பாடுபட்டாரா இல்லையா? ஒரு புறஜாதியார ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டா, ஒரு கிரேக்க நண்பனை கூட்டிட்டு போயிட்டான்னு சொன்னதுக்காக அடிபட்டான், அவனை சிறைப்பிடித்து வைக்கப்பட்டாங்க, காவல்ல வச்சாங்க. ஒரு சபையிலேயே முன்னால கூட்டிட்டு போய் ஒரு கொலோசியத்துல நிக்க வச்சு அதுல இருந்தெல்லாம், ஆனா ஆண்டவர் அவரை தப்பிச்சார், தப்புவிக்கப்பட்டார். ஏன்னா அவன் நீதியை செய்தான். He did the right thing and he was right in his character. These people are thinking they are doing the right thing, but they are not right in their character. There is the difference. நல்லா விளங்கி படிக்கணும். ஓகே, we will continue in the next class. ஜெபிக்கலாம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். அந்த மாலை வேளையில கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பா. நிறைய விஷயங்களை நாங்க எங்களை அறியாமலேயே நிறைய பெரிய பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம் சுவாமி. எங்களை மன்னிங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க உம்மண்டை திரும்புகிறதுக்கு எங்களுக்கு திரும்ப தாங்க, விளங்கி கொள்ள எங்களுக்கு இன்னும்
வெளிச்சம் தாங்க. அதை அபியாசிக்க தைரியத்தை தாங்க. ஒரு ஆண்டவரே, உம்முடைய நேசம், உம்முடைய அன்பு, இது எல்லாவற்றை காட்டிலும் பெரிது. உம்முடைய நீதி சொல்லுகிறதற்கு, கீழ்ப்படிகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. சரின்னு தெரியும், இது செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆனா we need the honor and respect of our men and our community, and so we still continue. ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா, மன்னிங்க. இந்த மாதிரி பிடிகள்ல இருந்து எங்களை விடுவீங்க. நாங்க இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எங்கள்கிட்ட ஆண்டவரே கணக்கில்ல சுவாமி. நாங்க மன்னிக்கப்பட வேண்டியவர்கள். நீர் கிருபையாய் மன்னிக்கிற தேவன் சுவாமி. ஆனா திரும்பவும் நாங்க அதை எங்க வாழ்க்கையில அபியாசிக்கப்படாதபடி காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அதை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு அதை தான் நீர் எங்களுக்கு சொன்னீர். விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. ஆமாண்டவரே, நாங்க எங்களுடைய கிரியைகளில அதை நாங்க காண்பிக்க கிருபைத்தாங்க சுவாமி. வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். சுக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்ன ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்காங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தருபடியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர், உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக வாஞ்சையோடு வந்திருக்கிற இந்த உள்ளங்களை திருப்திப்படுத்து சுவாமி. ஆம் தகப்பனே, நீர் விரும்புகிற காரியங்கள் எங்களிலே நிறைவேற நடக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you, Annie. Thank you, thank you. God bless you all. Thank you. Thank you, Annie. God bless you.